தமிழக அரசின் 5வது நிதிக்குழு பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையிலான செயலாக்க திட்ட அறிக்கை அடுத்த கூட்டத்தொடருக்குள் தெரிவிக்கப்படும் என்றும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசு மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள் காரணமாக தொடர்ந்து 3வது ஆண்டாக தமிழகத்தின் உணவு உற்பத்தி 3 லட்சம் மெட்ரிக் டன் என்ற அளவை தாண்டியிருப்பதாகவும் ஆளுநர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் நிகழ்த்திய உரையில் பொது விநியோக திட்டத்தை சிறப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்த அதன் செயலாக்கங்கள் முழுமையான கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக குடும்ப அட்டைகளை ஆதார் எண்ணுடன் இணைக்கும் பணி விரைவில் முடிக்கப்பட்டு வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 1 தேதி தொடங்கி தமிழகத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்தது பற்றியும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாய மேம்பாட்டுக்காக தமிழக அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக தொடர்ந்து 3வது ஆண்டாக மாநிலத்தின் உணவு உற்பத்தி 100 லட்சம் மெட்ரிக் டன் அளவை தாண்டியதாக பெருமிதத்துடன் கூறியுள்ளார். நீண்ட கடற்கரையை கொண்ட தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் மீன்பிடி தொழில் நீடித்து நிலைக்கத்தக்க வகையில் சூறை மீன்பிடி தூண்டில் படகுகள் மூலம் ஆழ்கடல் மீன்பிடிப்பை அரசு ஊக்குவிக்கும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அறிவுரையின்படி மாநில அரசு வலியுறுத்திய நிபந்தனைகளை மத்திய அரசு ஏற்றதன் அடிப்படையில் கடந்த 9ஆம் தேதி முதல் மத்திய அரசின் உதய் திட்டத்தில் தமிழக அரசு இணைந்தது. காலாண்டுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை மாற்றி அமைப்பதை நீக்கி மாநில அரசு கோரியபடி 5 ஆண்டுக்கு கடனை காலம் தாழ்த்தி தீர்ப்பதற்கான இசைவுடன் 15 ஆண்டிற்கான கடன் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டவும் மத்திய அரசு ஒப்புக்கொண்டது பற்றியும் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக வங்கி உதவியுடன் தமிழக அரசின் 2ஆம் கட்ட சாலை திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் மாநிலத்தில் உள்ள சாலைகளின் கட்டமைப்பு மேலும் மேம்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5வது மாநில நிதிக்குழு தனது பரிந்துரைகளை வழங்கியிருப்பதால் அது குறித்த விவரங்கள் அடுத்த கூட்டத்தொடருக்குள் செயலாக்க திட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படும் என்றும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழக அரசு மிக சிறப்பான முறையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியது. இந்த வரலாற்று மிக்க நிகழ்வு மூலம் சுமார் 2,42,200 கோடி ரூபாய் அளவுக்கு பல்வேறு நிறுவனங்களுடன் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றில் சுமார் 63,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 62 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கும் தரமான சிகிச்சை கிடைத்து வரும் நிலையில் இதனை மேலும் மேம்படுத்தும் விதமாக அம்மா ஆரோக்கிய திட்டம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி, அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், தாய்ப்பால் வங்கி போன்ற பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என ஆளுநர் தனது உரையில் தெரிவித்துள்ளார்.